ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம டார்கெட் ஆட்ரிபியூட் தான் பார்க்க போகிறோம் ஆங்கர் டேக்குள்ளே. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படி வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் புதுசுனா, நம்ம சேனலில் பைத்தான் ப்ரோக்ராமிங், HTML டியூட்டோரியல் எல்லாமே பார்க்குறோம். எல்லாமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ரொம்ப கம்மியான சப்போர்ட் தான். ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இமேஜ் டேகு, ஸ்டைல் டேகு இதெல்லாம் 2 வியூஸ் தான். சில எம்பாசிஸ் டேகுக்கு 0 வியூவு, அதுக்கப்புறம் கமெண்ட் டேகுக்கு, ஹெட்டு டேகுக்கு, ஃபைனல் அண்ட் எல்ஸ் இன் ட்ரை அண்ட் எக்ஸப்ட் பைத்தான் வீடியோக்கு எல்லாத்துக்கும் 0 வியூஸ். ஏன் நம்ம நேற்று போட்ட ஆங்கர் டேகுக்கும் 0 வியூஸ் தான். ஒருவேளை உங்களுக்கு ஆங்கர் டேக்னா என்னன்னு தெரிலன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. அந்த ஆங்கர் டேகை கற்றுக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா 3 பிளேலிஸ்ட் இருக்கும். பைத்தான் HTML ப்ரோக்ராமிங், பைத்தான் டியூட்டோரியல், ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல், HTML டியூட்டோரியல், பைத்தான் பேசிக்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏக்கோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆங்கர் டேக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். ஒரு வேளை தெரிலன்னா சிம்பிளாக சொல்கிறேன், டீட்டெயிலாக இல்லை. லிங்க்கை இது பண்ணிட்டு தான் ஆங்கர் டேக். அது இது போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வெப் டெவலப்மெண்ட்டு இதை கிளிக் பண்ணால் நம்ம HTML டியூட்டோரியல் அதெல்லாம் ஓப்பன் ஆகணுமான்னு பார்த்துருந்தோம். இப்போ நான் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி டியூட்டோரியல் 17 போடுறேன். ஏன்னா 20 டியூட்டோரியல் ஆனோடனே பைத்தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, பைத்தானை கண்டினியூ பண்ணுறேன்னா இன்னும் கண்டினியூ பண்ணலன்னு பார்க்காதீங்க. 20 டியூட்டோரியல்னால் இப்போ நம்ம டியூட்டோரியல் 17.html எப்படி இருக்கும்ல, இல்லை டியூட்டோரியல் 20.html முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் வீடியோ பைத்தான் வீடியோ. ஓகே, இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த டார்கெட் என்னென்னா, இப்போ நம்ம க்ரோமில் போயிட்டு ஏதாச்சும் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். வேணாம், என் சேனலு இப்போதைக்கு நம்மளுக்கு 27 சப்ஸ்கிரைபரு. கிஷன் CJX சேனலில் நீங்கள் கம்ப்யூட்டருக்கு பைத்தான் கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம். பைத்தான் மட்டும் இல்லை, கேம் டெவலப்மெண்ட் அப்படியெல்லாம் கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம். வெப் டெவலப்மெண்ட் அதில் இருக்குமான்னு தெரில, ஆனால் கேம் டெவலப்மெண்ட் இருக்கும். ஆப் டெவலப்மெண்ட்டு அவ்வளோ பார்க்கல. இப்போ நம்மளுக்கு இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் டேபில் போய் ப்ளஸ் பண்ணலாம், இல்லைன்னா இதை கிளிக் பண்ணி இது பண்ணலாம். இப்போ W3 ஸ்கூலு எனக்கு கூகுள் ஒரு பக்கம்,
கூகுள் ஒரு பக்கம் HTML டியூட்டோரியல் ஒரு பக்கம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து ஓப்பன் நியூ டேப் கொடுத்தா இன்னொரு டேப்பில் HTML காட்டும். அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம், க்ரோமில் ஒரு வச்சுருக்கோம். அது எரேஸ் பண்ணிட்டு இது ஓப்பன் ஆகக்கூடாது. புதுசாக ஓப்பன் ஆகிறதுக்கு என்னென்னா அதுதான் டார்கெட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் W3 ஸ்கூலில் போயிடுவோம். W3 ஸ்கூலுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு லேர்ன் HTML கொடுக்கணும். இதில் போய் இங்கே HTML லிங்க்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதை கொடுத்துக்கிறோம். ஹைப்பர் லிங்க்கு, சின்டாக்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆட்ரிபியூட்னு இருக்குது பாருங்கள். அப்புறம் செல்ஃபு, பிளாங்கு, பேரண்ட்டு, டாப்பு இதெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃப் பார்த்துடலாம். இப்போ நான் பாருங்க, இங்கே டார்கெட் ஆட்ரிபியூட்னு இருக்கும். இதுக்குள்ளே பிளாங்க் ஆட்ரிபியூட் வேறு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம பிளாங்கை ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா இதில் நம்ம இதில் A கோடில் பார்க்கணும். க்ரோம் ஃபைல் மேனேஜர் போடுறோம். ஃபைல் மேனேஜரில் போய் ரன் பண்ணுறோம். அது சேவ் பண்ணல. க்ரோமில் ஓப்பன் பண்ணு. இப்போ பார்த்தா ஒரு நியூ பிளாங்க்ல இது ஆகுது. பிளாங்காக இருக்குன்னா பிளாங்க் இதுவில் ஓப்பன் ஆகுது. இப்போ புதுசில் ஓப்பன் ஆகுதா? திரும்ப ட்ரை பண்ணுறேன். அதெல்லாம் வருது. ஒருவேளை நம்ம வேறு ஏதாவது டேப் ஓப்பன் பண்ணால் புதுசில் பண்ணோம் 25லேருந்து 26 டேப் வந்துடும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ கோட் பண்ணி பிளாங்க் எடுத்துடுறேன். டாப் நீங்கள் W3 ஸ்கூல்லையே எதுக்குன்னு காட்டும். blank opens the document in a new window tab வந்துச்சா. self default opens the document in the same window tab as it was clicked.
டிஃபால்ட்டாக என்ன இருக்காது. இப்போ பேரண்ட்டு ஓப்பன் த டாக்குமெண்ட் இன் த பேரண்ட் ஃப்ரேம். நம்மளுக்கு அது நடக்காதுன்னு இல்லை. சாரி, இப்போ பாருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணால் நியூ டேப்ல ஓப்பன் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ நம்ம பேரண்ட்டுன்னு கொடுக்கலாம். பேரண்ட் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ அதில் போய் ரன் பண்ணி இப்போ 26 டேப் நம்பரை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. 26 தான். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் அதே டேப் பேரண்ட்டு டேப்லேயே ஓப்பன் ஆகுது. இது ஒன்று. நெக்ஸ்ட் என்ன அதில் டாப்பு ஓப்பன் த விண்டோ இன் த ஃபுல் பாடி ஆஃப் த விண்டோ. ஆக்சுவலி இது நம்மளதில் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஒன்றுமே நடக்கலை. ஏன்னா நான் சொன்னல இதில் ஃபோனில் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.